தேவையில்லாமல் நிறைய பொருள் வாங்கி குவிக்கிறீங்களா? அது நீங்களா இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், இல்லை வேற யாராவது இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த 4 டிப்ஸை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக தேவையில்லாத பொருட்கள் வாங்குறத வந்து அவாய்ட் பண்ணலாம், சேவ் பண்ணலாம் மணி. எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. 4வது டிப்ஸ் தான் முக்கியமான டிப்ஸ். மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த பொருளை எடுத்த உடனே இந்த பொருள் வந்து எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக எனக்கு தேவைப்படும் அப்படின்றத யோசிங்க. ரெண்டாவது விஷயம், இது மாதிரி ஆல்ரெடி ஒரு பொருள் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த பொருளை வந்து நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன், இல்லை சும்மா வீட்டில் இருக்கா அப்படின்றத யோசிங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பொருள் யூஸ் பண்ணுறதுனால என் டைம் எவ்வளோ சேவ் ஆகும், அந்த சேவிங் டைமில் நான் எப்படி அதை யூஸ்ஃபுல்லாக மாற்ற முடியுமா அப்படின்றத யோசிங்க. 4வது முக்கியமான விஷயம் சொன்னல என்ன அப்படின்னா, இதில் இந்த பாயிண்ட்ல தான் முக்கால்வாசி பேர் நம்ம வாங்குற விஷயம் என்ன அப்படின்னா, சிம்பிள் ஆஃப் ஸ்டேட்டஸ். அதாவது ஸ்டேட்டஸ்க்காக அவங்க வீட்டில் இருக்கு இவங்க வீட்டில் இருக்கு அப்படின்றதுக்காக வாங்குவோம். இதில் முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கார். ஸோ அந்த பொருள் நமக்கு தேவையா நிஜமாவே அப்படின்றத யோசிங்க, இல்லை அவங்க வீட்டில் இருக்குன்றதுக்காக வாங்குறோமான்னு யோசிங்க. இந்த 4 டிப்ஸ் ஆஃப் பொருள் வாங்க